ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் எல்லாருமே பாராட்டுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதாங்க நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. எப்போ நீங்கள் மீன் எடுத்தாலும் சரிங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட் இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. 3 பெரிய வெங்காயம் குட்டி குட்டி நறுக்கி வச்சுருக்குங்க. 3 பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 5 பெரிய சைஸ் தக்காளி மிக்சி ஜாரில் 1க்கு பாதியமாக அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்லேயே அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. பச்சை கருவேப்பிலை 1 கொத்து, ஒரு 20 பூண்டு பல் உரிச்சு வச்சுக்கோங்க. இதையெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு பாறை மீன் எடுத்துருக்குங்க. பாறை மீன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள், உப்பு, லெமன்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தாங்க மீன் குழம்புல மீன் வாசனை எதுவுமே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதையும் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீன் குழம்பு செய்யறதுக்காக ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் மீன் குழம்பு செய்யறதுக்காக கொஞ்சம் அகலமாக இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக நீங்கள் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா விடிஞ்சதுமே நம்ம உரிச்சு வச்சிருக்க பூண்டு பல்ல ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு பல்ல ஆட் பண்ணிட்டு பச்சை மிளகாவும் நீங்கள் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் தாங்க குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சமாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணுங்க. கரெக்டாக நீங்கள் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் போல் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. அப்படி இல்லை நம்ம மீன் குழம்பு சாப்பிடும்போது நல்லாவே நறுக்குன்னு தெரியுங்க. அதனால வெங்காயம் நல்லா வதங்கி வந்தது பின்னாடி 1 கொத்துலேருந்து 2 கொத்து போல் நீங்கள் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதங்கி விடுங்க. அப்போ தாங்க மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதுங்க. இது கூட நான் என்னெல்லாம் சேர்த்து அரைச்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது கூடவே நான் 5 சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சிருக்குங்க. நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன், அதனால தாங்க இப்போ நான் சொல்கிறேன். இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல். 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இது கூடவே நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 3/4 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாங்க. மீன் குழம்புக்கு எப்பவுமே நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம மீன் மசாலா இருக்குது இல்லைங்களா, மீன் மசாலா குழம்பு, அது ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா வாசனை எல்லாமே போகணுங்க. அது மட்டும் இல்லைங்க, மேலால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க.
1 நிமிஷம்லேருந்து 2 நிமிஷம் போல் ஆகுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தாங்க மேலால் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்துருக்கோம். நல்லா மேலால் எண்ணெய் பிரிஞ்சது இருக்குங்க. அதில் மசாலா வாசனை எதுவுமே இல்லைங்க. அடுத்ததாக பார்த்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாங்க. 1க்கு பாதியமாக நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டு நீங்கள் சேர்த்ததுமே ஒரு கரண்டி வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்களா, மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் திரும்பி வந்திருக்குங்க. இப்படியே நீங்கள் ஒரு 2 நிமிஷம் போல் கலக்கி விட்டுட்டே இருங்க. 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க. ஏன்னா தக்காளியோட பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால ஒரு 2 நிமிஷம் போல் கதக்கி விடுங்க. இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு இல்லைனா மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு மறுபடியுமே நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு கரெக்டாக 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம அடுத்ததாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. மறுபடியுமே ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கம்மா, நம்ம ஃபுல்லாகவே கலக்கி விட்டோம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்குங்க. அடுத்துதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கரைச்சி சொல்லியா புளி கரைசலி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நீங்கள் தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியும் சேர்த்தாச்சுங்க. ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு கலக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா தண்ணியே வேணாம், கொஞ்சம் அதிக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மீடியம் வேணாம், நான் சேர்த்துக்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா புளி கரைசல் மட்டும்தாங்க கரைச்சி ஊற்றிருக்கேன். ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விட்ட பின்னாடி உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கம்மா, அந்த புளி கரைசல் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்படியே கொதிக்கட்டுங்க ஒரு 2 நிமிஷம் போல். இதுக்கு இடையில நம்ம ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. நம்ம தண்ணி எதுவுமே அதிகமாக சேர்க்கலைங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க மேம், தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 நிமிஷம் 3 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்குங்க. இந்த புளி கரைசல் பாருங்கள், முன்னை விட இப்போ திக்னஸ் ஆகிருக்குங்க. கொஞ்சம் கூட புளி கரைசல் வாசனை எதுவுமே இல்லைங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எந்த மீன் வேலை எடுத்துக்கலாங்க. இந்த மீன் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அந்த மீன் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு மீனை ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் மீனை ஆட் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கேஸ் ஸ்டவ்வை. இப்போ நம்ம எல்லா மீனுமே நம்ம ஒவ்வொன்றா பரப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கம்மா, நம்ம எல்லா மீனுமே ஆட் பண்ணிட்டுங்க. மீனை ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கேஸ் ஸ்டவ் வச்சுக்கோங்க. கரெக்டாக மீன் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆகுங்க. நான் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் மட்டும்தாங்க வச்சேன். மீன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் மீனை லைட்டாக அந்த குழம்புக்குள்ளே அழுத்தி விடுங்க. அந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த மீனுக்குள்ளே அந்த குழம்பெல்லாம் நல்லா போய் இறங்கி வருங்க. நடுவில் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு மீனை லைட்டாக மட்டும் நீங்கள் எடுத்து விட்டால் போதுங்க. வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஒருவேளை நீங்கள் லைட்டாக கொஞ்சம் அழுத்து கொடுத்தா கூட அந்த மீனெல்லாம் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்து வந்திருக்குங்க. பாருங்கம்மா, 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இது மேலால் நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்ததுமே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க.
கரெக்டாக நம்ம ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம் வாங்க. இந்த மீன் குழம்பு நான் ஆஃப் பண்ணிட்டேன். அரை மணி நேரம் கழித்து பார்க்குறேன். நீங்களே பாருங்கள் இந்த குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது. நீங்களே பாருங்கள். லைட்டாக ஒரு கரண்டி வச்சு லைட்டாக நீங்கள் எடுத்து விடுங்க. நான் ஸ்பீடு பண்ணி வச்சு காமிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக தெரியுங்க. இந்த குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. அவ்வளோ டேஸ்டான மீன் குழம்பு நீங்களுமே உங்கள் வீட்டில் செய்யலாங்க. அதுவும் ரொம்ப ஈஸியாங்க. அதே போல் இந்த மீன் குழம்பு உங்கள் வீட்லேயும் இதே மெத்தடில் எந்த மீன் வச்சுனாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ருசி டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த மசாலா, அந்த எண்ணெய், மீன் எல்லாமே கரெக்டான பக்குவத்தில் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இதுக்கு சைடிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எது கூட வேணாலும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ ருசி அட்டகாசமாக இருக்குங்க. மீன் பாருங்கள் உடையாமல் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மீன் சாப்பிட்றதுக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே பக்குவத்தில் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மீனை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நாளைக்கு மீன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இப்போ நம்ம மீன் குழம்பெல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கம்மா, நம்ம மீன் குழம்பு ஃபுல்லாகவே பவுலுக்கு மாற்றிட்டுங்க. அந்த மீன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு, நல்லா பக்குவமாக. அந்த குழம்புமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரே ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க, அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு மீன் குழம்புனா இப்படி தாங்க செய்யணும். அந்த மீன் குழம்பு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுங்களா, அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த டேஸ்ட் நாக்க விட்டு போவே இல்லைங்க. அவ்வளோ ருசியான மீன் குழம்பு உங்கள் வீட்லேயுமே இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் ஏன் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போ தாங்க புரியும். நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு சைடிஷாக ரைஸ் தாங்க செஞ்சுருக்கேன். ரைஸ் வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நீங்கள் எப்போவுமே மீன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. மறுநாள் நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலும் கூடங்க அந்த மீன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ரொம்ப ருசியாக இருக்குன்னா களி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் சுட சுட ரைஸ் போட்டிருக்குங்க. ரைஸ் போட்டுட்டு ஒரு 2 துண்டு போல் மீன் போட்டுக்கலாங்க. மீன் போட்டுட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய சாதம் போட்டு சாப்பிடுவீங்க. அந்த குக்கர் ஃபுல்லாகவே நீங்களுமே காலி பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் எந்த மீன் வாங்கினாலுமே கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.